முழுக்க ஒரு சோத்துல வந்து பூசணிக்காய் வச்சு மறைக்கிற வேலையை தான் இந்த அரசாங்கம் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணல, அதாவது ஆம்புலன்ஸுங்கள இல்லை. ரெண்டாவது குடிநீர் கிடையாது. மூணாவது ஒரு டாய்லெட்னு சொல்கிற இந்த மொபைல் டாய்லெட், அதாவது பப்ளிக் டாய்லெட், அது கிடையாது. நாலாவது வந்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு வேண்டிய அந்த நடவடிக்கை இல்லை. ஐந்தாவது வந்து 11லேருந்து 1 மணி வந்து அந்த ஒரு ஷோ, அதாவது ஏர் ஷோன்னு சொல்லும்போது, ஏர் ஷோ வந்து 2024 வந்து நம்ம சென்னைக்கு வந்து அதை நடத்துறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் மாநில அரசு தான் இது வந்து முழு பொறுப்பு ஏற்றுக்கணும். ஏன்னா எவ்வளோ பேர் வருவாங்க, அவங்க என்னென்ன வசதிகள் நம்ம செஞ்சு தரணும் அப்படின்றதெல்லாம் ஒட்டுமொத்தமாக அவங்க வந்து ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து நிர்வாகத்தை முடிக்கணும். இப்போ திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த நெய்பரிங் டிஸ்ட்ரிக்ட் சொல்லுவாங்க, நம்முடைய சென்னையை ஒட்டி இருக்கின்ற மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே கனெக்டிவிட்டி இருக்குது. எல்லாமே அங்கே வந்து ட்ரெயினை பிடிச்சி, அதாவது அரக்கோணத்துலேருந்து, திருத்தணியிலேருந்து, திருவள்ளூர்லேருந்து, பொன்னேரியிலேருந்து, நான் கூட வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்ததுக்காக வந்தப்போ கேட்டேன் எங்கேருந்து வரீங்கன்னு. எல்லாம் சுற்றுப்புற மாவட்டங்கள்லேருந்து வராங்க. வரும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே வந்து பிரதானமாக யூனிட் ட்ரெயினை பிடிச்சிட்டு இங்கே வந்து இறங்கும்போது, இங்கேருந்து இறங்கி மெரினா பீச்சுக்கு வந்து இந்த ஏர் ஷோ பார்க்கணும்னா அது எப்படி வந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடக்க முடியும் ஒருத்தரால்? சாத்தியக்கூறு உண்டா? 5 கிலோமீட்டர் நடக்க முடியாது, அதுவும் வெயில்ல. அந்த 5 கிலோமீட்டர் என்ன வந்து பஸ்ஸு, பேருந்து நீங்கள் விட்டீங்க? 6வது பாயிண்ட், ஒரு பேருந்து கூட விடல. ஸ்டாலின் பேருந்துன்னு சொல்லி பெருமையாக சொல்கிறீங்க. நீங்கள் ஏதாவது பேருந்துகள் நீங்கள் வந்து விட்டீங்களா? நீங்கள் பேருந்துகள் விடல. வயிற்றுச்சல் ஒவ்வொருத்தர் சபிச்சுட்டு போனாங்க. சார், நான் பி ஸ்டேஷன்ல இருந்து என்னுடைய ட்விட்டரில் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் பெரியவர் கத்துறாரு. அது நான் எடுத்த வீடியோ, அது உங்களுக்கு ரகசியம் சொல்கிறேன். நான் எடுத்த வீடியோ அது. அப்போ நான் வந்து கேட்டேன் எங்கேருந்து வரீங்கன்னு, அவர் அப்படியே வந்து பொங்கிட்டார். அவர் நான் உடனே எடுத்தேன். அவர் சொல்கிறாரு, 5 கிலோமீட்டர் இந்த குழந்தைய தூக்கின்னு வரேன், ஒரு ஏற்பாடு கூட இந்த அரசு பண்ணல அப்படின்னு சபிச்சுட்டு போறாரு அவர். அப்படி வந்து ஒரு சபிச்சு 5 கிலோமீட்டர்ல வந்து நடந்து போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏர் ஷோ என்ன காலையிலேருந்து சாயந்தரம் நடக்குது, 11 to 1 மணி நடக்குது. அந்த 11 to 1 மணின் போது அவங்க வந்து கரெக்டாக 11 மணிக்கு இங்கே வந்து ரீச் ஆனாலும் 12 மணிக்காவது அட்லீஸ்ட் பேருந்தில் போய் சேர்ந்தா கூட ஒரு மணி நேரமாக ஷோ பார்ப்பாங்க. நிறைய பேர் ஏர் ஷோவே பார்க்கல. அப்போ இங்கே வந்து ஏர் ஷோ பார்க்காம போனதுக்கு என்ன காரணம்? அது ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட், சுப்பிரமணியம் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் நம்ம பேசுகிறோமே, நம்ம பற்றி மக்கள் என்ன நினைப்பாங்க, காரி துப்ப மாட்டாங்களா? அந்த ஒரு கேவலமான அந்த 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 இது வந்து பார்த்தீங்கன்னா அது நினைக்க மாட்டாங்களா யாரும்? அப்படி வந்து மாசு வந்து ஊடகங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. சொல்கிறாரு டீஹைட்ரேஷனால இறந்துட்டாங்கன்னு. இப்போ கூட நாங்கள் வெயிலில் தான் நிற்கிறோம். ஸோ வாட்டர் எவாபரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு லெவல் தான் வாட்டர் வந்து பாடியிலேருந்து போகும். இதே நான் 3 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று வச்சுங்க, டோட்டலாக வந்து என் பாடியில் இருக்க, என்னுடைய உடம்புல இருக்கிற அத்தனை வாட்டர் எவாபரேட் ஆகிடும். எவாபரேட் ஆகும்போது என்ன ஆகும்? தலை சுற்றி மயங்கி விழுந்துருவான். அப்போ அவனுக்கு அங்கே மருந்து என்ன? தண்ணீர் தான் மருந்து. தண்ணீர் தான் மருந்து. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த தண்ணீரை வந்து வைக்கலையே. எங்க நான் என்ன சொல்கிறேன், யாருங்க? கார்பரேஷன் தாங்க முழுக்க பொறுப்பு. அரசு ஒரு பக்கம் இருந்தாலும் சென்னை மாநகராட்சி குப்பைக்கு 79 கோடி ரூபாய் 79 லட்சம் வசூல் பண்றாரு. யாரு? கமிஷனர். ஒரு ஃபோன் பண்ணா கமிஷனர் எடுக்க மாட்டாரு. நீங்களே ஃபோன் பண்ணி பாருங்க, அவர் சேகர் பாபு என்ன சொல்றாரோ அதுதான் கேட்பாரு. கமிஷனர் ஒரு ஃபோன் கூட எடுக்க மாட்டாரு. குப்பைக்கு 79 லட்சம் ரூபாய் தீவிரம் வசூல் பண்ணீங்களா? 1 கோடி ரூபாய்க்கு நீங்க வந்து ஒரு குடும்பம் தானே இன்னைக்கு வந்து தண்ணீரை விற்பனை செய்து தமிழ்நாட்டில். இன்னைக்கு ஒரு குடும்பம் தானே தண்ணீரை விற்பனை செய்து. எந்த குடும்பம் உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு தண்ணீரை ஃப்ரீயாக கொடுத்துட்டு போங்க, தண்ணீரை ஃப்ரீயாக கொடுத்துட்டு போங்க. அது ஏன் வந்து கொடுக்கல நீங்க? சரி, ஒரு 5 கோடி ரூபாய் இதுக்கு வந்து இல்லை வந்து ஒரு 50 கோடி ரூபாய் இதுக்கு செலவு செய்யறதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு? அங்கங்கே பப்ளிக் டாய்லெட் வச்சிருக்கலாம், ஆம்புலன்ஸ் வச்சிருக்கலாம், அங்கங்கே வந்து மொபைல் டாய்லெட்டு, அதுக்கப்புறம் அங்கே ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்குது கார்பரேஷனில், ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு, அதை பயன்படுத்தியிருக்கலாம். எதுவுமே இல்லை. எங்கேயாவது ஒரு சின்டெக்ஸ் டேங்க்கில் நீ மினரல் வாட்டர் கூட கொடுக்க வேணாம். உயிரை காப்பாற்றுறதுக்கு சின்டெக்ஸ் டேங்க்ல எவ்வளோ நீள சாலை அது மெரினா பீச்சு. குறுக்கு சாலைகள் வருது நிறைய. அந்த குறுக்கு சாலை அபய் சண்முக சாலை, அதே போல திருப்பலிகன் போறதுக்கு பாரதி சாலை, இந்த மாதிரி நிறைய சாலைகள் இருக்கு. அந்த சாலைகள்ல
டாய்லெட்டு, அதே மொபைல் டாய்லெட்டு, குடி தண்ணீர், ஆம்புலன்ஸு எல்லாம் நிறுத்தினா ஒரு கஷ்டம் வந்திருக்குமா இன்னைக்கு? அவங்க தண்ணியை குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்திருப்பான். தண்ணிக்கு தாகத்துக்காக அங்கங்கே போய் மீனூர் குடியிருப்புகள் இருக்குது, அந்த இடத்துல போய் தண்ணிக்கு போய் அவங்க போய் கேட்டு குடிச்சாங்க. அது அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு 5 பேர் மரணமாகி பல பேர் கஷ்டப்படுறதுக்கு 15 லட்சம் பேர் வராங்க.